ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைனிங் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் என்னென்னா, நான் 6 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். 6 ப்ளவுஸை எப்படி மடித்து போட்டிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பாருங்கள், இது இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நேராக மடித்து போடலாம். இந்த மடிப்பாக இருக்கிற மாதிரி நேராக மடித்து போட்டு மறுபடி நாளாக மடித்து போடலாம். அப்படின்னா என்னென்னா, நிறைய பீஸ் இப்படி கட் பண்ணும்போது என்னென்னா ஒன்று உள்ளுக்குள்ளே போயிடும். உள்ளுக்குள்ளே போகும்போது ஸ்லீவோட இந்த இடம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஒட்டு போட்டுக்கலாம். இங்கேயே வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக ஸ்லீவ் வந்து எல்லாத்தையும் மடித்து போட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக கட் பண்ணுறவங்க 4 லைனிங் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து 6 போட்டிருக்கேன். மொத்தம் எல்லாமே 6 ப்ளவுஸுங்கும் போது நான் ஒன்றாவே போட்டுட்டேன். இது அதோட அளவு ப்ளவுஸு. இது எல்லாமே லைனிங்னால இதோட அந்த மெயின் ப்ளவுஸ், சாரியில் உள்ள ப்ளவுஸு. சரிங்களா? இதில் வந்து இப்போது ஸ்லீவை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து மடித்து போட்டுட்டு இதில் எல்லாமே பார்டர் இருக்குது. லேஸ் வச்சு தான் அவங்க கேட்டிருக்காங்க. பார்டர் இல்லைனாலுமே லேஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு ப்ளவுஸ் ஸ்லீவில் இருந்து எப்போதுமே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து தைக்கும் போது இடது கை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அளவு ப்ளவுஸ்லேருந்து இடது கை எடுத்துக்கோங்க. இடது கை எடுத்துகிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் அப்படியே போட்டதாக இருந்தால் இடது கையை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. இதில் 5.5 இன்ச்சு இருக்குது. நான் வந்து 6.5 ரொம்ப லென்த்தாக இருக்கும், அதனால் 6.25 வச்சுக்கிறேன். சரிங்களா? இதில் இப்போ 6.25 இந்த அளவு மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 6.25 இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 6.25 மார்க் பண்ணியாச்சு. 6.25 இங்கே இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம், இல்லை 2.25 இன்ச்சை கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த 6.25ல் 2.25 கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4.25 வரும். இந்த 4.25 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 4.25 இல்லைன்னா 4 மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸு வந்து என்னன்னா, கை நீளத்தை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சிலவங்களுக்கு வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வந்து ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னா, இந்த இடம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த இடம் சிலவங்களுக்கு உள்ளே வந்து ரொம்ப உள்ளே போயிடும். ரொம்ப உள்ளே போய் கையோட ரவுண்டே இல்லாமல் இருக்கும். அப்படின்னா மேலே ஏற்றிக்கோங்க. இது வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா? இன்னும் கூட ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கலாம். அப்போது வந்து கை ஷேப்பு அழகாக இருக்கும். இவங்க வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் இறக்கியிருக்கேன். இங்கே வந்து 6.25 வச்சுருக்கோம், இங்கே வந்து 3 வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போது ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கையோட ஆங்கோல் அளவை இந்த அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் போட்டோடனே நான் வந்து அந்த 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போது நான் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஆம்கோலோட அளவுகள் வந்து கரெக்டாக வருது. இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க இந்த அளவு வந்து இங்கேயும் வைக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருது. இப்போது இதுதான் அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள மார்க்கு. இதை நான் ஆம்கோல் ஸ்டளவு அதை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுக்கோங்க. இதுலேயும் ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கோட் போட்டுக்கோங்க. சரிங்களா? இதை கோடு போட்டுட்டு இந்த வளைவு வந்து இப்படியே இங்கே வளைச்சிக்கோங்க. இப்போது ஃபுல் லென்த்துக்கு வளைச்சிக்கோங்க. சரிங்களா? இதுதான் இப்போது நம்ம இப்போ வந்து இது வந்து என்ன அளவுனா, நாம் ரெடியாக எடுத்த அளவு கரெக்டாக இந்த 6.25 இன்ச்சு இருக்கா? இப்போது தையலுக்கு இடம் விடணும் இல்லைங்களா? தையலுக்காக இதை அப்படியே மேலே 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இதை தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எப்படி குளிச்சு வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ப்ளவுஸுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது இதை கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்லீவ் வந்து இப்போது கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஆர்க் கட் பண்ணிக்கணும். ஒரு 3 ப்ளவுஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குண்டூசி வச்சு குத்திக்கோங்க. இந்த இடத்துல கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் நான் அடையாளம் பண்ணாமல் இந்த ப்ளவுஸில் நான் அடையாளம் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டு எப்படி குளிச்சு வெட்டலான்னு. ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி இங்கே 1 இன்ச் விட்டுக்கோங்க, இங்கே 1 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இங்கேருந்தே கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி அப்படி ஒரு இலை மாதிரி, இந்த இலை மாதிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம குளிச்சு வெட்டணும். இப்போ நான் இந்த ஒரு ஸ்லீவ் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன். மீதி எல்லாமே நான் என்னென்னா தைக்கும் போது நான் கட் பண்ணிக்குவேன். இது உங்களுக்காக எப்படி குளிச்சு வெட்டணும், எப்படி குளிச்சு வெட்டுற இடத்த மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு, இல்லை ஒரு 3/4 இன்ச்சு கூட நீங்கள் விட்டுக்கலாம். இந்த வளைவு அதாவது ரொம்ப ஒல்லியாக அந்த ஆம்கோல் இந்த வளைவு இருக்கிற இடத்துல சதை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல அரை இன்ச்சு வரணும், இந்த இடத்துல கம்மியாக வரணும், இந்த இடத்துல ஜாஸ்தியாக வரணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் வரணும், இந்த இடத்துல வராமல் இங்கே மட்டுமே இப்படி கொண்டு வந்துடக்கூடாது. அப்போ தான் கரெக்டாக அந்த ஆம்கோல் அந்த இதில் போய் நல்லா உட்காரும், நம்ம ப்ளவுஸ் வந்து உட்காரும். கட் பண்ணும்போது இதை ரெண்டாக எடுத்துக்கோங்க, இப்படி தனியாக எடுத்துக்கோங்க, சேர்த்து கட் பண்ணிடாதீங்க, தனியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க, இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி மாறிடுங்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் தைக்கும் போது நான் கட் பண்ணுவேன். இப்போமே கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சில நேரங்களில் மாறிடும். அது மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த அடையாளம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா, எது வலது கை எது இடது கைன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.